வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, இன்றைக்கி அனைவருக்கும் நம் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்று மதுரை வந்துள்ளேன். இன்று நாம் திருமலை நாயக்கர் மன்னர் அரண்மனையை தான் தற்பொழுது பார்க்க போகிறோம். வாருங்கள், உள்ளே செல்லலாம். இதனுடைய கட்டுமானம் தமிழர்களின் கலை நயம் பிரமிக்க வைக்கும் தூண்கள். அதைத்தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழர்களின் கலைநயத்துக்கு, அவர்களின் கட்டுமான திறமைக்கும் இந்த உலகில் எந்த கட்டுமான துறைகளும் செய்யாத சாதனைகள் செய்தவர்கள்தான் நம் தமிழர்கள். அது எத்தனையோ நாட்டில் நம்ம தமிழர்கள் கட்டிய கோவில்களும் கோட்டைகளும் அரண்மனை சுவர்களும் நீங்கள் எவ்வளவோ பார்த்திருப்பீர்கள். அதுதான் உண்மை. நம் தமிழர்களை மிஞ்சும் அளவிற்கு கட்டுமான துறைகளில் உலக நாடுகளில் ஆட்களே கிடையாது என்றுதான் நம் சொல்வோம். எவ்வளோ அற்புதமாக ஒரு தூண் வடிவமைத்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அங்கே உள்ள சிற்பங்களை காண்பதற்காக செல்லலாம். திருமலை நாயக்கர் மன்னரின் சிம்மாசனத்தை காண்போம். இன்னும் சற்று நேரத்தில் நம்ம ஏர்லியராக வந்துட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் அதிக அளவில் இங்கே வருவாங்க. Palace was collapsed.
இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் லேசாக டேமேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் அரசு வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கும். நம் மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு வரும்பொழுது உலகமே வியங்கி கொண்டிருக்கும் நம் தமிழக சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் வருகிறார்கள். நம் சகோதர சகோதரிகள் இந்த தூண்களில் எல்லாம் இப்படி கிறுக்க வேண்டாம் என்பது எங்களது தாழ்மையான கருத்துக்கள். அதிகமான எண்ணிக்கையில் வெளிநாட்டவர் இங்கு வந்து கண்டு செல்வதால் இப்படியெல்லாம் நம்ம எழுதியிருந்தோம்னா அவங்க வந்து நம்மளை தப்பாக நினைக்கக்கூடும். அதனால் சுற்றுலாத்தலங்களுக்கு செல்லும்போது இலைகள் மரங்கள் மேலே வந்து நிறையா இப்படி எழுதுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மறு சீரமைப்பு செய்வது, பெயிண்டிங் அடிப்பதெல்லாம் நம்ம அரசுக்கு அதிகமான ஒரு செலவு இனங்களை ஏற்படுத்தும். அது நம் வரி பணம்தான் என்பதை முதலில் நம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இனிமேல் வரும் சங்கதியினர் நம் நாட்டில் பொக்கிஷமாக பாதுகாத்து கொண்டிருக்கும் இடங்களுக்கு, சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது தூண்களிலோ சுவர்களிலோ எழுத வேண்டாம் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஆவலர் மையம் பத்மநாபன். நன்றி. வாருங்கள், உள்ளே சிற்பங்களை செல்லலாம். ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாலி. சிற்பங்களை உள்ள பார்க்கணும். இல்லை சார், வேலை நடக்குதா? ஓ சாரி, உள்ளே வந்து வேலை நடந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் நம் சிற்பங்களை பார்க்க முடியல. உள்ள அந்த பக்கம் இருக்கிற ஹாலு. நான் இப்போ தான் அங்கே உள்ள அரசு அதிகாரிகிட்ட கேட்டேன். ஓகே, மற்றொரு முறை நான் மதுரை வரும்பொழுது உங்களுக்கு அந்த சிற்பங்கள் எல்லாம், நல்ல அற்புதமான சிற்பங்கள்லாம் உள்ளே இருக்குது. அதை உங்களுக்கு
அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைபர் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு கொடுங்க. பழைய என்னோடய வீடியோ வந்து அது லாக் ஆகிடுச்சு. நிறையா அது ஒரு 300 350 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. இப்போ நான் புதுசாக அடுத்து திருப்பி பத்மநாபன் ராமுன்னு சேனல், இந்த சேனலை கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைபர் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்முடைய நிறைய சமூக கருத்துக்கள், நல்ல விஷயங்களை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.